உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்று உலக மொழி தின வாழ்த்துக்கள். அதாவது பங்களாதேஷ் ஒரு பிரச்சனை வருது. இந்த உலக தாய்மொழி தின வாழ்த்துக்கள்ன்றது ஏன் கொண்டாடுறதுன்னா, பங்களாதேஷ் மொழியால் ஒரு பிரச்சனை. 1972 இந்திரா காந்தி அம்மையார் தான் பங்களாதேஷ் தனி நாடு வாங்கி தராங்க. அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்த பங்களாதேஷ் என்ன ஆச்சுன்னா, பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. அதில் ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்த பங்களாதேஷை புரட்சி பண்ணி மொழியில் அதாவது உருது தான் படிக்கணும், யார் பெங்காலி படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணி மொழியால் ஒரு நாடு உருவாச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி 1965 இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் உஷ்ணமாக போச்சுன்னு சொல்லலாம். இப்போ இராணுவமே அடக்க முடியாமல் அளவுக்கு வந்துச்சுன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் அப்போதைய காங்கிரஸ் அரசு எடுத்து. அப்போ அந்த மொழி இந்தி திணிப்பால் உழுந்த காங்கிரஸால் இன்னும் வரை தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இப்போ மும்மொழி கொள்கை மூலமாக இந்தியை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அந்த கேவலமான புத்தியும் இந்தி மொழி ஒரு மும்மொழி கொள்கை உண்டு. ஆனால் கிருஷ்ணருக்கு பார்த்தோன்னா 16,000 பொண்டாட்டி, அப்பாட்டி சைடில் ஒரு 2,000 நினைக்கிறேன். ராமருக்கு பார்த்தோன்னா ஒரே ஒரு மனைவி நம்ம சீதாதேவி அம்மையார் தான். இவங்க பேசுறது நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இது என்ன எதனால் கருத்து சொல்கிறேன்னா, கிருஷ்ணருக்கு 16,000 பொண்டாட்டி இருக்கனால ராமருக்கு நம்ம 16,000 மனைவி வைக்க முடியாது. அது புராணம். அந்த புராணத்தில் இதுதான் நடந்திருக்கு, இதுதான்றது நடந்தவை. ஸோ அது மாதிரி தான் இவங்க சொல்கிறது. மற்ற மாநிலங்கள்லாம் 3 மொழி படிக்கிறாங்க, நீங்கள் மட்டும் 2 மொழி தான் படிக்கிறீங்க, நீங்கள் 3 மொழி எடுக்கணுன்றது சொல்கிறோன்னு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடு இது ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாது, நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 2 மொழி கொள்கை படித்தாலும் நான் டிகிரி வாங்கியிருக்கேன். நம்ம ரங்கராஜ பாண்டே அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, ஏன் 3 மொழி கொள்கைலாம் இல்லை, 2 மொழி கொள்கை படித்தனால நீ டிகிரி வாங்காமல் போயிட்டியா, நீ 3 மொழி படிக்கலாம் நீ செத்து போயிட்டியான்னு ஒரு இன்டர்வியூவில் கொடுத்தாரு. சோத்துக்கு வழி இல்லாமல் நீங்கள் பீகார்லேருந்து வந்தீங்கன்னு, சோத்துக்கு வழி இல்லாமல் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் பூர்வீகம் பீகார், நீங்கள் தமிழர் கிடையாது. தமிழில் நீங்கள் பட்டம் வாங்கினாலும் நீங்கள் தமிழர் கிடையாது, நீங்கள் ஒரு வந்தேரி தான், புரிஞ்சுங்களா? சோத்துக்கு வழி இல்லாமல் அங்கேருந்து இங்கே கோவிலில் ஏதோ ஒரு வேலை இப்போ மந்திரம் சொல்லி அதன் மூலமாக வைத்த வளர்த்துட்டு இப்போ தமிழ் மொழியால் தான் நீங்கள் ஒரு தினத்தந்தியில் ஒரு டிவி ஆங்கராக இருந்தீங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு சொந்தம் வந்தீங்க. சோறு போட்ட தமிழுக்கு நீங்கள் பண்ணுற துரோகம். தமிழில் பிஹெச்டி வேணாலும் நீங்கள் தமிழர் கிடையாது. சோத்து போட்ட தமிழுக்கு எதிராக நீங்கள் இப்போ ஒரு சில மதவெறியில் கும்பலில் மாட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு சில ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவருக்கு நான் சொல்லிக்க விரும்புகிற இதே கருத்து தான். ஸோ தமிழ் எங்கள் உயிருடன் கலந்தது. நீங்கள் தமிழை என்ன தான் போட்டுனாலும் இந்திக்கு தான் நீங்கள் போவீங்கன்னா நாய் வாழை நிமித்த முடியாதும்பாங்க. ஸோ அது மாதிரி தான் எப்படி இருந்தாலும் உங்கள் இந்திக்கு தான் நீங்கள் தூக்கிட்டு நிற்பீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு புத்தி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் தமிழ் மொழி 2 மொழியே எங்களுக்கு போதும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அதனால் இது உலக தாய்மொழி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் நான் எப்பவும் இருப்பேன், இப்போவும் இல்லை, எப்பவும். நான் திமுககாரனும் கிடையாது, அதிமுககாரனும் கிடையாது. என் தமிழ் மொழிக்கும் என் தமிழ் உணர்வுக்கும் கொண்டவன். இன்னும் சொல்லப்போனால் நான் பூர்வீகத்தில் ஒரு தெலுங்கன்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தெலுங்குன்னு சொல்றதை விட தமிழன்றது எனக்கு ஒரு கர்வமும் வெறியாகவும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய்.